வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 50 நாட்களை எட்டியிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒரு பழைய வரலாற்று செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, 1962 வருடம் நடைபெற்ற தேர்தலில் அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய மாபெரும் மனிதர் பச்சையப்ப முதலியார் என்று சொல்பவரிடம் தோற்றுப்போகிறார் சட்டமன்ற தேர்தலில். காஞ்சிபுரத்தில் இது நடந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு சட்டப்பேரவை கூடுகிறது. அப்போது இன்றைக்கு மாணிக் தாக்கூருடைய கட்சி இருக்கிறது அல்லவா, காங்கிரஸ், உங்களோடு கூட்டணியில் இருக்கிறார் அல்லவா காங்கிரஸ், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை பார்த்து இப்படி கேட்டார்கள், எங்கே உங்கள் தலைவரை காணோம், எங்கே மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு கிண்டல் அடித்தார்கள். பிறகு என்ன நடந்தது தெரியுமா விஜய் அவர்களே? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி இன்று வரையிலும் ஒரு கட்சியாகவே வளரவில்லை. முழுமையாக அழிந்து போன கட்சியாக காங்கிரஸ் மாறியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சியினுடைய முதுகில் சவாரி செய்யாமல் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிஞர் அண்ணா இன்றும் நிலைத்து நிற்கிறார். தமிழ்நாடு தமிழன் இருக்கிற வரையிலும் நிலைத்து நிற்பார். அவர் தோற்றுவித்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் வலுவான கட்சியாக இருக்கிறது இல்லையா? இந்த வரலாறு உங்களுக்கு இந்த 50வது நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக என்றால், நீங்கள் சட்டப்பேரவையில் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அதே மாதிரி இப்படி ஒரு ஆக்ஷன் சினிமா பாணியில் காட்டினீங்க இல்லையா, அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்றைக்கும் வடுவாகவே இருக்கும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். சரி, இப்போது விஷயத்துக்கு வரலாம். உங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கில்லி சரத் இல்லையா, இந்த கில்லி சரத் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏன் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஏன் அதில் பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அதை விசாரிக்கலாமே, என்ன தப்பு? ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? உங்கள் 50 நாட்களில் ஏராளமான செய்திகள் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது தமிழ்நாட்டு மக்கள். அதில் மிக முக்கியமானது இந்த கில்லி சரத் செய்திருக்கக்கூடிய செயல். இப்போது பல பேர் இதற்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கெல்லாம் தயாராக இருக்கிறார்கள். இது ஒன்று. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு முன்பு பேசிய ஒரு வீடியோ இன்றைக்கு வைரலாக சமூக ஊடகங்களில் போய் கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? பட்டப்பகலில் போதையெல்லாம் போட்டுட்டு கொலை வெட்டு குத்துன்னு பண்ணுறானுங்க, இங்கே ஆட்சியாக நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அந்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வீடியோவோடு இன்னொரு வீடியோவையும் தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? 2 தினங்களுக்கு முன்பு பட்டப்பகலில் நடு ரோட்டில் மக்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபரை சரமாரியாக வெட்டி விட்டு, சர்வசாதாரணமாக சினிமாவில் பார்க்குற மாதிரி வாளேந்திட்டு பைக்கில் போகக்கூடிய போதைப்பொருள் அருந்த இளைஞர்களை பார்த்து தமிழ்நாடே நடுங்கி போனது. நடப்பது உங்கள் ஆட்சி. சரி, அடுத்தது இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? திருச்சியில் பாலாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் போதைப்பொருள் பயன்படுத்தி ஆளுக்கு எதிராக தட்டி கேட்டான் என்பதற்காக சரமாரியாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறான். உயிருக்கு போராடக்கூடிய சூழலில் மூக்கில் நான் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன், நடுங்கி போயிட்டேன் நான். அப்போ நான் என்ன நடக்குது? குற்றச் செயல்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. போதைப்பொருள் அதிகமானால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. இப்போ போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிறது, போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, அது தொடர்பான வழக்குகள் அதிகமாகுது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்க வேண்டி வரும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த அடுக்குமொழியில் பேசுகிறது, இல்லை எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்களும் கிண்டல் பண்ணுவோம்லாம் சொல்கிறது சினிமாவுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் நிஜத்திற்கு அது ஒருபோதும் பயன்படாது. நிஜத்தில் என்ன அப்படின்னா, மக்கள் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. எதிர்பார்த்து வாக்களித்தவர்கள் ரிசல்ட்டை பார்ப்பாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஒன்றுமே நடக்கலை, ரொம்ப மோசமாக போயிருக்கிறது நிலைமை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாடு, அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து கொடுப்பதும் ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாவேக்காவினுடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியை ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்,
இந்த 2 கட்சிகளுமே அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, காலையிலே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? காலையிலே உங்களை சந்தித்து நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், பல்வேறு போராட்டங்கள், அதுமாதிரி உங்களுடைய அரசு சார்ந்த நடவடிக்கைகள், இவை எல்லாமே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்கிற ஒரு நீண்ட பட்டியலை காலையிலே கம்யூனிஸ்டுகள் விஜய்க்கு கொடுத்து ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி ரொம்ப நாள் போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. கம்யூனிஸ்டுகள் அப்படி இந்த கூட்டணியில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது இல்லையா? சரி, இப்போ கூடுதலாக நம்ம ஒரு செய்தி என்ன, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, இப்போ திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு ஆவணப்படம், அதை திரையிடுவதற்கு சங்க பரிவாரங்களுடைய கட்டளைக்கு தாவைக்க அரசு அடிபணிந்திருப்பதாக செய்திகள் வருகிறது அல்லவா? நேற்று தினம் ஒரு மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பி இருக்கிறது அல்லவா இந்த செய்தி. மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் சங்க பரிவாரங்களுடன் சேர்ந்து நாடகமாடுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக இல்லை. அது மட்டுமா, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கம் அமைக்க மோடிக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய அரசாக தாவைக்க அரசு இருக்கிறது, தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கிறது என்கிற குரல்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா? இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதே கில்லி சரத் பற்றி இன்றைக்கு தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் சரண் ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் குறித்த வீடியோக்களை வெளியிட்டோம், அவர் குறித்த தகவல்களை வெளியிட்டோம் என்பதற்காக எங்களை மிரட்டுகிறார், எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. அதாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு நபர், அது தொடர்பான வீடியோ வெளியிட்ட நபர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது சாதாரணமானதாக கடந்து போயிட முடியுமா? அதே மாதிரி இன்றைக்கு ஆளூர் ஷானவாஸ் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். கடந்த 3 மாதங்களில் 8 ஆணவ படுகொலைகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அப்படி என்றால் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு நீங்கள் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொண்டு வந்த மிக முக்கியமான விஷயத்தை செயல்படுத்துவதற்கு ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை உடனடியாக செய்யலாம் இல்லையா? இது கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்கள் ஆட்சியில் சொல்வதற்கென்று எதுவும் இதுவரையிலும் நடக்கலை. ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகளாவது செயலாற்றுவீர்களா என்று பார்த்தால், செயல்படுத்துவீர்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை எதற்காக பயன்படுத்தினீர்கள் என்பது தெரியும். அதாவது நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இயக்கம், உங்களுடைய ரசிகர் மன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது என்று. அதில் நீங்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தினோம் என்று. அதற்கு உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஈழத்தில் தமிழ் மக்கள் படுகொலை செய்வதை கண்டித்து திரையுலகத்தின் சார்பில் ஒரு கையெழுத்து இயக்கம் வாங்குவதற்காக வன்னியரசு அவர்கள் உங்களை சமீபித்திருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கையெழுத்து போட முடியாது என்று சொல்லி அவரை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதாக வன்னியரசு சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறதல்லவா? பட்டியல் நீண்டது, 50 நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்திலாவது ஏதேனும் சில விஷயங்களை இனி வரும் நாட்களிலாவது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.